ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு டேஸ்டி பைட்ஸ். இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஹெல்த்தியான டிஃபன் ரெசிபி ஒன்று பார்க்கலாம். மிக்ஸ்டு மில்லட் பிடி கொழுக்கட்டை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு நான் இந்த மாதிரி மிக்ஸ்டு மில்லட்டு ஒரு டம்ளர் எடுத்துட்டுருங்க. இது வந்து கொஞ்சம் பெரிய பெரிய ரவையாக இருக்குங்க. அதனால நான் வந்து ஒரு மிக்சியில் போட்டு ஒரு ஒத்தாப்பில் ரவையாக அரைச்சின்னு வந்துடுறேன். அரைச்சின்னு வந்துட்டு காட்டுறேன். இப்போ பார்த்திங்கன்னா தெரியும், நான் நல்லா ரவையாக அரைச்சின்னு வந்துட்டேங்க. எல்லாம் ஒரே மாதிரியாக இருக்குது. அப்போ தான் நல்லா வேகும் இது. அதனால தான் நான் இது மாதிரி ரவையாக அரைச்சின்னு வந்துட்டேன். வாங்க இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். கொழுக்கட்டை, உப்புமா எல்லாமே தேங்காய் எண்ணெயில் பண்ண தான் ரொம்ப வாசனையாக இருக்கும், நல்லாவும் இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ அதனால் இந்த மாதிரி ஒரு கடாய் வச்சுருக்கேன். கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். கடுகு, இப்போ கடுகு நல்லா வெடிச்செடுத்து தாளிக்கிறதுக்கு தேவையான பொருள் சேர்க்கலாம். ஜீரகம் சேர்க்குறேன், கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, கொஞ்சம் கருவேப்பிலை, இந்த மாதிரி பச்சை மிளகாய் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். இப்போ இதெல்லாம் நல்லா வறுப்படட்டும். இப்போ நான் 3 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கிறேன். 1 டம்ளர் ரவை எடுத்துட்டுருக்கேன், 3 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கிறேன். இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். அடுப்பை பெருசாக வச்சுட்டுருக்கேன். 1 கப்பு துருவின தேங்காய் சேர்த்துக்கிறேன். இப்போ இது நல்லா கொதிக்கட்டும். இப்போ தண்ணி நல்லா கொதிச்சுடுத்துங்க. நான் இந்த ரவையை 1 டம்ளர் ரவை ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ நான் மில்லட் ரவை ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ கைவிடாத கலரிக்கலாம் நல்லா. இந்த மாதிரி கைவிடாத கலருண்டே இருக்கலாங்க, ஏன்னா அப்புறம் கட்டி தட்டுரும். அதனால் கைவிடாத கலருண்டே இருக்கலாம். இப்போ கெட்டி ஆகிடும் இது. நான் அடுப்பை சின்னதாகவே தான் வச்சுருக்கேன். பார்த்திங்கன்னா தெரியும், நல்லா கெட்டியாகிட்டு இருக்குது. ஸோ இந்த ஸ்டேஜில் நான் இப்படியே மூடி வச்சிடறேன். ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடறேன். நல்லா ஒரு 10 மினிட்ஸ் அப்படியே வேகட்டும். அப்புறமா அது ஆறுனதுக்கப்புறம் கொழுக்கட்டையாக பிடிச்சி நான் காட்டுறேன். பார்த்திங்கன்னா நல்லா வெந்துடுத்து. நான் இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடுறேன். நல்லா ஆறட்டும். ஆறுனதுக்கப்புறம் நான் பிடிச்சி கொழுக்கட்டையாக பிடிச்சி எப்படி பண்ணுறதுன்னு காட்டுறேன். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா ஆறிடுதுங்க. இப்போ நல்லா கொழுக்கட்டையாக பிடிச்சி வச்சிடலாம். நான் ஒரு கடாயில் தண்ணி வச்சுருக்கேன். அது நல்லா கொதிச்சுன்னு இருக்கு. இப்போது நல்லா கொழுக்கட்டை பிடிச்சி வச்சிடலாம். இப்போ நான் எல்லாம் பிடிச்சி வச்சாச்சுங்க. ஜஸ்ட்டு நான் ஒரு மூடி போட்டு மூடி வைக்கிறேன். ஒரு 5 மினிட்ஸு நல்லா வெந்தால் போகிறோம். அப்புறம் எடுத்து சர்வ் பண்ணலாம். இப்போ பார்த்திங்கன்னா தெரியும், நல்லா வெந்துடுத்துங்க. ஒரு 5 மினிட்ஸ் தான் வச்சேன், நல்லா வெந்துடுத்து. நான் இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடுறேன். நான் இப்போ எடுத்து சர்வ் பண்ணி காட்டுறேன். அருமையான மிக்ஸ்டு மில்லட் பிடி கொழுக்கட்டை ரெடிங்க. இதுக்கு பெஸ்ட்டு காம்பினேஷன் தேங்காய் சட்னி. நான் தேங்காய் சட்னி வச்சுருக்கேன். நல்லா சாஃப்டாக இருக்குங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும் இந்த வீடியோ. மிக்ஸ்டு மில்லட் இது ஹெல்த்தியான ரெசிபி, டயட் ரெசிபின்னு கூட சொல்லலாம். அவ்வளோ நல்லாயிருக்கும். அருமையான ஈவினிங் டிஃபன் இல்லை பிரேக்ஃபாஸ்ட் கூட பண்ணி பார்க்கலாம். ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை போஸ்ட் பண்ணுங்கள். நம்ம வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு இன்ட்ரெஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.